நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பனான்னு ஒரு சஸ்பென்ஸாவே இருந்தது. ஆனா 2 பேருமே தோத்துட்டோமேடி. அந்த மல்லிகைப்பூ மாலை எப்படி நம்ம தட்டுல வந்துச்சு? அது யாரோட மாலை? ஒருவேளை அவதான் அனிருத்த கல்யாணம் பண்ணிப்பாலோ? ஏய் ச்சே, பைத்தியம் மாதிரி பேசாத. இதெல்லாம் சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸ். நம்ம 2 பேரும் மாலை கட்டி கொண்டு போனதுனால நம்மளா பேசிக்கிட்டது. அதுக்காக வெளியில இருந்து ஒருத்தி வந்துருவான்னு சொல்றதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன் மாலை அனிருத்துக்கு போட்டிருந்தா இப்படிதான் சொல்லுவியா? அது எப்படி? கடவுளே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, அனிருத் எனக்கு தான் சொல்லிருப்பேன். என் மாலையை போட்டிருந்தாலும் நானும் இப்படிதான் சொல்லிருப்பேன். ஆனா கோவில நடந்த சம்பவத்தை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ அனிருத் உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம போயிடுவானோன்னு பயமா இருக்கு. பயம் உனக்கு இருக்கலாம், எனக்கு இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. ஏய் என்னடி போட்டிக்காரி கிட்ட கொலவிக்கிட்டு இருக்க? போட்டிக்காரியா? நான் தான் பாத்துட்டு இருக்கேனே. அனிருத்த 2 பேரும் சுத்தி சுத்தி வரீங்க. அவளை நீ முறைக்கிற, அவ உன்னை முறைக்கிறா. நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் காதுல விழுந்துச்சு. ஏண்டி அனிருத்த மடக்கணும்னு மாலை கட்டி போட்டுக்கிட்டு பூவா தலைய விளையாடிக்கிட்டு இருக்க? பைத்தியமாடி நீ? அனிருத் மனசுல இடம் பிடிக்கணும்னா அவன்கிட்ட நல்ல விதமா பேசி பழகணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். எல்லாத்தையும் நாம செஞ்சு பார்த்தேன், ஆனா அவன் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாமா. அவனுக்கு அவன் அப்பம் புத்தியும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். முரட்டுத்தனமா தான் இருப்பான். இருந்தாலும் இந்த மொத்த சொத்துக்கும் ஒரே ஆண் வாரிசுடி அவன். அவனை அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாது. அந்த பத்மாவதிய தட்டுற விதத்துல தட்டினா அனிருத் தானே நம்ம கைக்கு வருவான். இருவர அம்மா களத்துல இறங்கிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சக்சஸ் தான். எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்த மாளிகைக்கு வாக்குப்பட்டு வந்து என்ன சுகத்தை கண்ட. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கோம். லீலாவதி, என்ன ஆச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை. நான் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இந்த வீட்ல நான் பைசா பெறாதவ. ஏன் சொல்ல அம்பளம் ஏறுமா? ஏதோ சொல்லணும்னு தான் என்ன தேடி வந்திருக்க. என்னன்னு கேட்டா என்ன எதுவுமே கேட்காதீங்கங்கிற. ஏமா பிரச்சனை என்ன ஏதுன்னு சொன்னாதானமா நான் தீர்வு சொல்ல முடியும். இந்த வீட்ல ஒரு ஈ காக்கா கூட என்ன மதிக்கலன்னு உங்களுக்கே தெரியும். எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்காக தான் நான் பொறுத்து போறேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கும் இந்த வீட்ல மரியாதை இல்ல. இப்ப யாரு உன்னை என்ன சொல்லிட்டாங்க? இந்த வீட்ல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கவும் மாட்டீங்க, நீங்க பார்த்தாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. ஓ, கம்ப்ளைண்ட் ஏன் மேலதானா? அப்ப ரொம்ப ஈஸியா போச்சு விஷயம். சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ, நீங்க தப்பு பண்ணுவீங்களா? இந்த வீட்லயே நீங்க ஒரு ஆள் தானே எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட்டா இருக்கீங்க. எல்லாம் அந்த அனிருத் விஷயம்தான். ஓ, அவனுக்கும் பஞ்சாயத்தா? சரி, என்ன பண்ண அவன்? என் பொண்ணு மானசா வலிய வலிய போய் அவன்கிட்ட பேசினாலும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்றா. அட, இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சின்ன பசங்க சண்டையெல்லாம் பெருசா கதலீலா. இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் வெறும் வாயாலே என்ன சமாதானப்படுத்திடுவீங்க. அத்தை, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். அனிருத்துக்கும் மானசாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்க தான் உடனடியே ஏற்பாடு பண்ணணும். முறை பசங்க கல்யாணம் பண்றது ஒரு பிரச்சனையா? நல்ல விஷயம் தானம்மா. அதுக்கா இவ்வளவு கோவமா பேச வந்த? சரி, அது இருக்கட்டும். இப்ப என்ன திடுதுப்புன்னு கல்யாணத்தை பத்தி பேச்சு? எனக்கு இந்த வீட்ல எந்த மரியாதையும் இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். வர காலத்திலேயாவது நானும் ஒரு ஆளா இங்க நிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மானசாவுக்கு அனிருத்த கட்டி வைக்கிறது தான். பொறுமா, அனிருத்த மானசாக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன ஆனா அவன இழுக்கிறீங்க?
ஏமா, அனிருத்தோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. மானசாவோட அவன் பழகுற மாதிரி நவீனா கூடயும் தான் பழகுறான். அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? நவீனாவை அனிருத்துக்கு கட்டி வச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல, வெளியில போடின்னு சொல்லாம சொல்றீங்கன்னு அர்த்தம், அதானே? ஏய், என்ன பேச்சு பேசுற? நீயும் நானும் மட்டும் பேசி முடிவெடுக்கிற விஷயமா இது? அனிருத் என்ன நினைக்கிறான்னு கேட்க வேண்டாம்? அவன் சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துப்பேன். வாசுகி ராஜசேகர் கிட்ட நானே பேசி முடிச்சு வைக்கிறேன், புரிஞ்சுக்கோ. அத்தை, அனிருத் என்ன பெரிய மனுஷனா? அவன் உங்க குழந்தை. மனச கழுத்துல 3 முடிச்சு போடுறான்னு நீங்க சொன்னா போட்டுட்டு போறான். கல்யாண விஷயத்துல அப்படியெல்லாம் உத்தரவு போட முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. இத பாரு, என்கிட்ட சொல்லிட்டேல்ல, என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். போ, நிம்மதியா இரு. உங்க வார்த்தைய நம்பி இருக்கேன் அத்தை. எனக்கு இப்ப நீங்க கொடுத்த வார்த்தைய எப்படியும் காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, போ. சரி அத்தை. போ. அனிருத், பாட்டி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. மானசா, நவீனா 2 பேர்ல உனக்கு யார பிடிக்கும்? ஏன் 2 பேரையுமே எனக்கு பிடிச்சுதான் இருக்கு. நீ சொல்றது பழகிறதுக்கு, நான் கேக்குறது வாழறதுக்கு. புரியலையே பாட்டி. அனிருத், உனக்கும் கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. வீட்லயும் கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு பெரியவளா நான் ஒரு முடிவை எடுத்தாகணும். அதான் கேக்குறேன், சொல்லு, உனக்கு யார பிடிச்சிருக்கு? 2 பொண்ணுங்களுமே உன் மேல பிரியமா இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சொத்தும் வெளியே போகாது, இந்த குடும்பமும் உடையாது. நீ என்னப்பா சொல்ற? பாட்டி, இப்படி திடுதிப்புன்னு வந்து கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏண்டா, 2 பேர்கிட்டயும் நல்லா பழகிட்டு தானே இருக்க? நாங்க பழகிட்டு தான் இருக்கோம் பாட்டி. சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தவங்க. மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கிற உரிமையில நானும் கிண்டலா பேசுவேன், அவங்களும் கிண்டலா பேசுவாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா கல்யாணங்கிறது வாழ்க்கை பூரா டிராவல் பண்ற கமிட்மெண்ட். அது உடனடியா முடிவெடுக்க முடியாது பாட்டி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. எதுவா இருந்தாலும் கடைசியில தாலி கட்டத்தானே போற. அந்த 2 பேர்ல யாருக்கு கட்ட போற? லீலாவதி அவ மக மானசாவுக்கு உன்னை கேட்டுட்டு போயிருக்கா. லீலாவதி கேட்டது தெரிஞ்சா அந்த கூரியனும் வருவான். நான் அவங்களுக்கு என்னப்பா பதில் சொல்றது? பாட்டி ப்ளீஸ், 4 3 எத்தனைன்னு கேட்டா டக்குன்னு சொல்ற மாதிரி இது மனக்கணக்கு இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன், உன் மனசுக்குள்ள வேற ஏதாவது கணக்கு போட்டு வச்சிருக்கியா? ஷோ பாட்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, உனக்கு 2 நாள் டைம் தரேன். 2 நாள் 2 ஆப்ஷன். நவீனா, மானசா யாருன்னு என்கிட்ட சொல்லணும். வரேன். ரெண்டு நாள் 2 ஆப்ஷன் இல்ல பாட்டி, ஒரே நாள் ஒரே ஆப்ஷன். நாளைக்கே நான் வானதியை கூட்டு வரேன். என்ன பண்றாரு?
என்னென்ன இருக்கு? மந்திரம் ஏதோ சொன்னாரே. தேம் ஐம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் லீம் கீம் க்ளீம் ப்ரீம். நம்ம சொன்னாலும் மண்டவோட கேக்குது. நானும் பெரிய மந்திரவாதி ஆயிட்டேன். குரியானி எங்கேயோ போயிட்டா. ஏய் மண்டவோட, இப்ப நீ கீழே போன என்ன? கிரீச் 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 கிரீச். மறந்துருச்சா? போக மாட்டுதா? கீழே பாக்க. நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். போங்க, போய் உட்காருங்க. என்னமோ மந்திரம் மிஸ் ஆகுது. கிரீமா? ஐஸ்கிரீம் மண்டபம் நம்ம நோக்கி வருதா? அத்தாடி, அடுத்து என்ன வர போதும்? ஏன்டா என் மனசு இப்படி குழம்புதோன்னு தெரியல. எல்லாம் உண்மையும் அனிருத் ஐயா கிட்ட சொல்லிடலான்னு தான் நான் முடிவெடுத்தேன். ஆனா காலையில நடந்தது நினைச்சா பயமா இருக்கு. நான் அவர் வீட்டு வேலைக்காரின்னு சொன்னா அனிருத் ஐயா என்ன ஏத்துப்பாரு. ஆனா மாளிகையில இருக்கிற மத்தவங்க. அழகான ஃப்ளவர் வாஸ் உன் கை போட்டு உடைஞ்சிருச்சு பாரு, விளங்கா மூஞ்சி. இவ உடைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் சம்பளத்துல பிடிக்கணும். அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். எல்லாம் பெரியம்மா கொடுக்கிற இடம். ஒரு பூச்சாடி உடைஞ்சதுக்கே இவ்ளோ பேசுறவங்க நம்ம அனிருத் ஐயாவை காதலிக்கிறோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னமாச்சு? பயத்துல கீழே போட்டுட்டேன் பாட்டிமா. சாரி. ஹேய், ஃப்ளவர் வாஸ் உடைஞ்சா பரவாயில்ல, வேற வாங்கிக்கலாம். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எதுல ஒத்துமையா இருக்காங்களோ இல்லையோ, உன்னை திட்டுறதுல மட்டும் ஒத்துமையா இருக்காங்க. பாட்டியம்மா நம்ம மேல பிரியமா தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு வேலைக்காரிய மனுஷியா மதிக்கிறது வேற, மருமகளா ஏத்துக்கிறது வேற இல்லையா? என்ன பாட்டியம்மா ஏத்துப்பாங்களா? சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் அனிருத் ஐயாவை ஏமாத்தி காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டா என்ன இது? என்னால ஒரு முடிவு உறுதி எடுக்க முடியலையே. ஒரு குழப்பமா இருக்கே. என்ன இலையெல்லாம் அப்படியே நிக்குது? என்னது? அதிசயமா இருக்கு. ஏதோ அன்புக்குறி மாதிரி காட்டுது. நம்ம குழப்பத்துக்கு மரம் வழி சொல்லுதா? இது காட்டுற வழியில போனா நம்ம குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
நேரத்துல நான் ஒரு சித்தர், காலம் கடந்தவன், யாவும் அறிந்தவன். சாதாரண கண்ணுக்கு மரமா தெரிவர், சக்தி உள்ள கண்ணுக்கு சித்தரா தெரிவர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லையே. நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. வேலைக்காரிங்கிறது உன்னோட தோற்றம். தெய்வ அனுகிரகம் உள்ள ஒன்னு அப்படி காட்டுறது விதி செஞ்ச மாற்றம். நீங்க சொல்ற எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில நான் இல்ல. நான் பெரிய மன குழப்பத்துல இருக்கேன். குழப்பமும் கலக்கமும் மனித நியதி. அதை தெளிவாக்கி விடுறது தெய்வ நீதி. நான் வேலை செய்யற முதலாளி வீட்டு பையனை காதலிக்கிறேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என் தகுதியை மீறி நடந்துக்கிறேனோன்னு எனக்கு தோணுது. தன் தகுதி அறிந்தவன் ஞானி. சாபத்துல அழிய வேண்டிய குடும்பத்தை காத்தது யாருன்னு அறிவாயா நீ? தெரியும். மித்ரனை ஏதோ மந்திரம் போட்டு காப்பாத்தினாரு. அந்த குடும்பத்தை காப்பாத்துனது நீ. நானா? ஆமா, உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்தி. எதுவா இருந்தா என்ன? என்னால அந்த குடும்பத்துக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நீடிக்காது. என்ன சாமி சொல்றீங்க? யார நீ காப்பாத்துனியோ அவங்கள நீயே கொல்லுவ. நானா? நான் கொல்ல போறேனா? உன் மூலமா விதி கொல்ல போகுது. இல்ல, முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்காது. நீயா எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. உன் இருப்பே அவங்கள அழிச்சிடும். நீ காப்பாத்துனதும் உனக்கு தெரியாது, அவங்கள அழிக்க போறதும் உனக்கு தெரியாது. அந்த வீட்டுல இருக்கிற சிலரோட முடிவை காலம் உன் கையில கொடுத்து வச்சிருக்கு. சாமி, சாமி, சாமி! ஐயோ! அந்த வீட்ல இருக்கிற சில பேரோட விதினா பண்ணுவேன். அந்த வீட்டுல இருக்கிற சிலரோட முடிவை காலம் உன் கையில கொடுத்து வச்சிருக்கு. அவங்கள நீயே கொல்லுவ.